நாங்கள் அலபாமாவில் இருக்க ஒரு சர்ச்சுக்கு போனதுனுடைய வீடியோ கண்டினியூஷன் தாங்க இது. ஸோ நைட்டு கேபினில் படுத்து தூங்கினதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சதுமே நான் வர வழியிலேயே பால் நாங்கள் வாங்கிட்டு வந்தோன்றனால சப்பாத்தி இதெல்லாம் கூட நான் பேக் பண்ணியிருந்தேன். ஸோ சாயை சூப்பராக காலையில் வச்சுட்டு பாப்புக்குட்டிக்கும் பால் கொடுத்து நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அன்றைக்கி கேபினை வெக்கேட் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் நம்ம சர்ச்சுக்கு கிளம்புனோம். ஸோ நாங்கள் தங்கியிருந்த கேபின் இது தான். இங்கேருந்து இன்னைக்கு கிளம்புனா நம்ம சர்ச் 1 மைல் தூரத்துலேயே தான் இருந்தது. ஷ்ரைன் ஆஃப் த மோஸ்ட் பிளெஸட் சாக்ரமெண்ட் அப்படின்னு இது தாங்க அந்த சர்ச்சு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிரசாந்தமாக அவ்வளோ அழகாக ரொம்ப டிவைன் ஃபீலிங்கோடு இருந்தது. இது தாங்க ஒரு பெரிய கேசில். அதோட டோரே பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாப்புட்டி நான் தான் திறப்பேன்னு சொல்லிட்டு போய் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அது அந்த பழைய காலத்து ஸ்டைலில் கட்டியிருந்தோம், அவ்வளோ நல்லா இருந்தது. ஐ மீன் பழைய காலத்தில் தான் கட்டியிருந்ததுமே. ஸோ நாங்கள் இங்கே எதுக்கு ஃபஸ்ட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஒரு அந்த ஃபுல் சர்ச்சோட ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயங்களோட டூர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இன்னும் டைம் இருந்தது அப்படிங்கிறனால அங்கே கிஃப்ட் ஷாப் இருந்தனால அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு உள்ளே வந்தால் அவ்வளோ ஸ்டாச்சூஸு, பியூட்டிஃபுல்லான படங்கள், நிறைய விதமான யுனிக்கான ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்த்தோம். அது முடிச்சுட்டு டூர் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பிரதர் தான் எங்களுக்கு வந்து ஃபுல் சர்ச்சையுமே சுற்றி காமிச்சு எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே வந்துட்டு சொன்னது. ப்ளஸ் முக்கியமாக மதர் மேரி ஏஞ்சலிக்கா அவங்க தான் இந்த சர்ச்சை கட்டினாங்க. இந்த சர்ச்சை வந்து கூடிய சீக்கிரத்தில் அவங்கள செயின்ட்டாக அறிவிக்கிறதுக்கான விஷயங்களும் இங்கே வந்து போயிட்டுருக்கு. ப்ளஸ் இந்த ஒரு பெரிய குரூப்பாகவும் இருந்ததுங்க, நல்லா இருந்தது. அண்ட் இந்த பாருங்களேன், நேட்டிவிட்டி செட் அவ்வளோ தத்ரூபமாக இருந்த மாதிரி இருந்தது. ப்ளஸ் இங்கே முக்கியமாக இந்த ஷ்ரவுட் ஆஃப் டியூரன், அதாவது ஈஷோ இறந்தப்ப அவரை ரேப் பண்ணி வச்சுருந்த அந்த துணியோட ஒரு ஃபோட்டோ காப்பி அங்கே வச்சுருந்தாங்க. மெயினான அந்த துணி வந்து ஆக்சுவலாக யூரோப்பில் இருக்குது. ஸோ அதில் அவரோட முகம் பதிஞ்சிருந்தது தான் நீங்கள் பார்க்குறீங்க. உள்ள சர்ச்சுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னால் அது பண்ண முடியல. மாஸ் அட்டென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.